श्रीगुरुभ्यो नमः। मनसैव कृतं पापं न शरीरकृतं कृतं येनैव आलिङ्गिता कान्ता तेनैव आलिङ्गिता सुता। मनसैव कृतं पापं न शरीरकृतं कृतं येनैव आलिङ्गिता कान्ता तेनैव आलिङ्गिता सुता। இப்படி ஒரு சுபாஷிதம், அதாவது பெரிய அர்த்தத்தை வெளிப்படுத்துறது சின்னதா வெளிப்படுத்துறது. நம்ம ஊர் பாஷையில் கேப்சூல் மாதிரி. இவர் என்ன சொல்றார், நீ பாபம் பண்ணியிருக்க புண்ணியம் பண்ணியிருக்க இப்படிலாம் நம்ம பேசக்கூண்டு. நமக்கு பாபத்தை பற்றி சொரூப ஞானம் இல்லை, புண்ணியத்தை பற்றியும் சொரூப ஞானம் இல்லை. வெளியில் ஒரு சொரூபமாக பாபத்தை காட்ட முடியாது, புண்ணியத்தை ஒரு சொரூபமாக காட்ட முடியாது. அதெல்லாம் கண்ணுக்கு புலப்படாத மனசில் இருக்கக்கூடிய பாவமாக்கும். பாவத்துக்கெல்லாம் நம்ம ஒன்றும் காட்ட முடியாது. ரௌத்ரம் அப்படின்னா அந்த பாவம் சரீரத்தில் வளர்றது காட்டலாம். கோபம் அப்படின்னா சரீரத்தில் கண்ணு சவக்கிறது, உதடு துடிக்கிறது அப்படின்லாம் காட்டலாம். ரொம்ப ஒரு தயா காட்டலாம். இதெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு எப்படி இருக்கு, சரீரம் இருக்கு, இந்திரியங்கள் இருக்கு. இந்த பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் ஒன்றும் அடையாளம் இல்லை. என்ன தாற்பயம்? பாபம் மட்டும் இல்லை, கர்மா. பாபம் கர்மா, புண்ணியம் கர்மா. செயலில் தான் அந்த பாபம் புண்ணியம் வெளிப்படுது. ஒரு கர்மா பண்ணேன்னா அந்த செயலில் தான் பாபம் வெளிப்படுது. பாபம் பண்ணிவிட்டே நீ அப்படின்னா என்ன, உனக்கு தான் ஒரு பொண்டாட்டி இருக்கா, அதை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டு பாபம் பண்ணேன்னா. பாபங்கிறது எதனால? அந்நியஸ்திரி சம்போக ஜனிதம். அப்போ அந்த சம்போக ஜனிதம்ங்கிறத விட்டுட்டு பாபத்தை மட்டும் வச்சுருப்போம். பாபம்னு மட்டும்தான் கர்மாவை சொல்றது. அதனால தான் நமுசலிங்கம். புண்ணியம் கர்மாவை சொல்றது. பாபம் கர்ம, புண்ணியம் கர்ம அப்படின்னு தெரிஞ்சு. இப்ப நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட? பாபம் உனக்கு தெரியல, பாபத்தை விளைவிக்கிறது கர்மா. அப்ப அந்த கர்மாவை பண்ணா அது பாபம். இப்ப பேர் இருக்கு இந்த கர்மாவுக்காக, அந்த கர்மாவுக்காக புண்ணியம். பாபம்ங்கிறது வெறும் சப்தம் இல்லை, அதுக்கு ஒரு விசேஷனம் இருக்கு, கர்மா. அது பாபம் விசேஷனம், விசேஷம் கர்மா. கண்ணுக்கு புலப்படாத, புரியலையா, ஒரு பதார்த்தமாக்கும் பாபம். காலமே கண்ணுக்கு புலப்படலையே, காலம் கண்ணுக்கு புலப்படலையே, வச்சிருக்கோமே. அதுபோல இவர் என்ன சொல்ற, பாபம் நீ பண்ணறதா இருந்தா மனசுதான் பாபம் பண்றது. மனசுன்னு நமக்கு தெரியாது, கண்ணுக்கு புலப்படாத இல்லை, சேஷ்டையில தான் மனசு தெரியும். மனசினுடைய சொரூபம் எதில் தெரியும்? மனசினால விளையக்கூடியதான ஒரு சேஷ்டை இருக்க, அதனால விளையக்கூடியதான ஒரு மாறுதல், அதுதான் மனசை தெரிஞ்சுக்கணும். மனசை நீ தனி எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? முடியாது. பெரிய தத்துவ விளக்கத்தில் சொன்னா மனசுன்னு ஒன்று இல்லைன்பா, காலம் ஒன்று இல்லைன்னு சொல்லுவான். ஏன் இல்லை இல்லை சொல்ல தோணுது? எடுத்து காட்ட முடியல. அப்ப இல்லை சொன்னதை உன்னால எதிர்க்க முடியல, இருக்கு சொன்னதை காட்டவும் முடியுது. அப்ப என்ன செய்வேன்? அப்படிதான் இந்த பாவம். காலம் இருக்கு சொன்னா காட்ட முடியுமா? இல்லை. அது மாதிரி மனசு இருக்குன்னா காட்ட முடியுமா? என் மனசு சொல்றதுன்னா, மனசு உனக்கே தெரியாத எது மனசுன்னு. அப்ப என்ன ஆகுது? பாபம் பண்ணினேன் அப்படின்னு சொன்னா உன் மனசு தான் பாபம் பண்ணும், உன் சரீரம் பாபம் பண்ணாது. உன் மனசுதான் பாபம் பண்ணுமே தவிர சரீரம் பாபம் பண்ணாது. அப்போ மனசினால என்ன பண்ணினோ அதுதான் நீ பண்ணினதுன்னு அர்த்தம். அது எப்படி வளர்க்கிறார் ஸ்லோகம் சொல்றது? மனசைவ கிருதம் பாபம், மனசினாலே செய்யப்பட்டதுதான் பாபம். சரீர கிருதம் கிருதம், நம்முடைய உடம்பு இருக்க அதனால பண்ண பாபம் பாபம் இல்லை. ஏன்? அது ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்குறாங்க. அதை நீங்க தானா புரிஞ்சுக்க. ஆமாம், தலையாட்டு. தனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கான்.
அவனுக்கு ஒரு பொண்ணும் இருக்கு. பொண்டாட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிறான், பொண்ணே ஆலிங்கனம் பண்ணிக்கிறான், ஒரே சேஷ்டை தான். அப்போ மனசு பொண்டாட்டி ஆலிங்கனம் பண்ணியிருந்தா அவளுடைய நினைப்பில் அவனுடைய மனசுடைய நினைப்பு வேற, பொண்ணை ஆலிங்கனம் பண்ணால் அதனுடைய நினைப்பு வேற. அப்போ அங்கே பாபம் பண்ணலை. ரெண்டு வித்தியாசம் இல்லையே. ஏனைவ ஆலிங்கிதா காந்தா தேனைவ ஆலிங்கிதா சுதா. அப்போ பொண்டாட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிறபோது அனுராகம் அங்க காரணம், மனசுல மாற்றம் இருக்கு. பொண்ணை ஆலிங்கனம் போது வாத்சல்யம் மாற்றம் இருக்கு. அப்போ இது அனுராகத்தினால பண்ணிக்கிறான், இது வாத்சல்யத்தினால பண்ணிக்கிறான். சரீரம் பாபம் பண்ணலை, சரீரம் ரெண்டு ஒரே காரியத்தை பண்ணுறது. அந்த பொண்டாட்டி எப்படி பண்ணிக்கிறாரோ அதே மாதிரி இருக்க குழந்தையும் பண்ணிக்கிறான். அப்போ சரீரம் என்னடி பொண்ணை ஆலிங்கனம் பண்ணிக்கிறே தப்பு அப்படின்னு நீ சொல்ல முடியாது, இது பாபம்னு. சரி, நீ இப்படி பண்ணிட்டு இருக்கே, இப்படி பண்ணிட்டு ரெண்டுலேயும் ஒன்றானாலும் அந்த சரீரம் ஒன்றும் தப்பு பண்ணலை, மனசு தான் தப்பு பண்ணும். மனசு இந்த தப்பு பண்ணலை. ஏன்னா மனசுடைய பாவம் இருக்க அது வித்தியஸ்தம். அங்க பாவம் வேற, இந்த பாவம் வேற. நீ ஒன்று நினச்சிப்பாரு, அப்படி உண்டு. நீ ஏதாவது இப்படி உண்டுன்னு சொன்னால் ரொம்ப நாள் கழித்து ஒரு அபகடத்திலேருந்து வெளியில் வந்து அந்த பொண்ணு வரான்னா இவனுக்கும் தாங்காது, அந்த வாத்சல்யாதிரேகம் அவளுக்கும் தாங்காது. லோகத்தில் அத்தனை பேர் பார்த்துட்டு இருந்தா கூட அப்படியே பண்ணிப்பேன் அது. ஆமாம் இல்லையா? அப்போ அது அங்கே பண்ணிக்கிற ஒரு ஆலிங்கனம் பத்திரிட்டு பண்ணிக்கிறது அனுராகம் இருக்குது. அதே அனுராகம் தான் இங்கே இருக்குன்னு நினச்சிக்கிண்டு இந்த ஆலிங்கனம் தப்புன்னு நீ சொல்ல முடியாது. அது நீ தப்புன்னு சொல்கிறேன். எப்படி சொல்கிற? நீ அங்கேயே கையை வச்சு இப்படி கட்டியிருந்த, உடம்பு பூரா ஒட்டியிருந்து அதே விளைய ஒட்டியிருந்த, மகா தப்பு. ஆலிங்கனம் பண்ணது தப்பு. சரீரகிருதம் பாபம் இல்லை, மனக்கிருதம். அந்த மனசுடைய அளவுகோலை வச்சிருந்தால் எது பாபம் கர்மா, எது பாபம் இல்லாதது அப்படின்னு சொல்றோம். எதுக்கு இதை சொன்னார்னா, எங்கெல்லாம் நீ பாபம் பண்றியோ அந்த பாபம் எல்லாம் மனசுனால தான் பண்ற. ஆமா, சரீரத்தினால பண்ணினா பாபம் ஆகாது. நீ ஒன்று கவனிச்சு பாரு. ஒரு மாடு வருது, அது இப்படி இப்படி தடவை கொடுக்குறான் அவன், அது மாடு. அப்போ ஒரு வாத்சல்யம் வந்ததில்லை, அதுகிட்ட ஒரு பிரியம் வந்தது. இப்படி தடவையே கொடுக்குறான். அது ரொம்ப வந்து இப்படி பண்ணுறது, ஒரு தட்டு தட்டுற ரெண்டும் அதை துன்புறுத்தலை நீ இல்லை. மனசு சரீரம் தான் இப்படி பண்ணால் அது பாபம் இல்லை, மனசு பண்ணலை. ஏன்னா அது போகணுங்கிறதாக தட்டுறது. குழந்தையை நாம் என்ன பண்ணுறோம்? ஒரு குழந்தையை தாலாட்டி பால் ஊட்டி எல்லாம் பண்ணுறோம் இருக்கு. அதே குழந்தைய ஒரு அறை அடித்து உட்காந்துறோம். இந்த கை ரெண்டு வேலை செய்கிறது. ஆனால் அந்த கை வேலை செய்தாலும் கூட மனசு வேலை செய்யலை. அப்போ அங்கேயே நமக்கு தெரியாது எதுக்கு இந்த இது. த்ரூ அவுட் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த காரியங்கள் எல்லாம் மனசால செய்தால்தான் செய்ததாக அர்த்தம். மனசு ஈடுபாடு இல்லைன்னா செய்ததாக ஆகாது. இது ஒரு தத்துவத்தை வளர்க்கிறார். இஞ்ச மட்டும் வளர்க்கல. இஞ்ச என்ன சொன்னார்? மனசினால பண்ணாதான் பாபம், சரீரத்தினால பண்ணா பாபம் இல்லை. யாரை நீ ஆலிங்கனம் பண்ணிக்கிறோ சரீரம், ஆனால் மனசு அங்கே தப்பு பண்ணலை. யாரை நீ ஆலிங்கனம் பண்ணுறீங்களோ அதுவும் சரீரம், ஆனால் மனசு தப்பு பண்ணலை. காந்தே ஆலிங்கனம் பண்ணிக்கிற தப்பு பண்ணலை. என்னோட பத்தினி என்னுடைய அனுராகத்தை காட்டுறேன், அதே ஆலிங்கனத்தை பொண்ணை பண்ணுறேன், அதே டைப்பு. ஆனால் அங்கே வந்து எனக்கு அனுராகம் இல்லை, என் மனசை தப்பு பண்ணலை. அப்போ மனசு சரீர கிருதம் எதா இருந்தாலும் அது பாபம் ஆகாது, மனக்கிருதம் தான் பாபம். இப்படி இந்த சித்தாந்தத்துக்கு என்ன அர்த்தம்? நாம் எந்த ஒரு காரியம் பண்ணாலும் மனசோடு தான் பண்ணுவோம். மனசோடு பண்ணால் தான் அதுக்கு பலப்பிராப்தி. மனசு பண்ணலைன்னா பலமில்லை. மனசு ஈடுபடாத பண்ணினா அதுக்கு பலம் இல்லை. மனசில் ஈடுபாடு இருந்தால் தான் பலம் உண்டு. இப்படி ஒன்று நாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்போ ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஒருத்தன் ஒரு பைத்தியக்காரன், மனசு சரியில்லை,
உடனே கத்தியால் ஒருத்தர் குத்தி விட்றான். குத்தி ஜட்ஜ்மெண்ட்டில் போனோன்னு ஜட்ஜிகிட்ட போனால் ஜுடிஷியல் என்ன சொல்லணும்? அவன் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லணும். பண்ணியிருக்கான். இப்படி வச்சிருந்து கத்தி எடுத்து குத்தி விட்டான். அப்புறம் ஆறுலாம் போடும். அப்போ இவனுக்கு மனசு சரியில்லை, அவன் மனசால் பண்ணலை, விட்டு விடுன்றான். எதை? ஆமாம், இதுவே மனசால் போய் ஒரு குத்துறான், அவனை ஜெயிலில் போடுறான். அப்போ அங்கே என்ன இடம் வச்சுட்டு போடுறாவா? இவன் மனசோட பண்ணலை, எப்படி இல்லையா? அதனால இவன் தப்பு பண்ணலை. அவன் மனசோட பண்ணியிருக்கான், அதனால தப்பு பண்ணியிருக்கான். இப்போ மனசைவ கிருதம்னு நமக்கே தெரியுது. பாக்கியமான திருஷ்டாந்தங்களே நமக்கு அதை கரெக்ட் பண்ணி விடுறத இல்லையா? இன்னொன்று கவனிச்சுப்பாரு. நான் உட்காந்துருக்கேன், நிறைய பணத்தை வச்சுருந்துருக்கேன். ஒரு திருடம் வந்தான். வந்த உடனே என்னை கத்தியை பிடிச்சி பயமுறுத்தினான். நான் எடுத்துன்னு சரி எடுத்துன்னு போ, என்னை விட்டு விடுன்னு. அது நீ ஒரு காரியம் பண்ண, உனக்கு நீ பணத்துக்கு தானே வந்த, எல்லாத்தையும் எடுத்துப்போ, எல்லாத்தையும் நான் இங்கே உட்காந்துருக்கேன், எல்லாத்தையும் நானே எடுத்து தரேன், எடுத்துன்னு போகிறேன். எடுத்துன்னு விட்டான். எடுத்துன்னா நல்ல புருஷனாக இருக்கான், சண்டை போடாத தந்து விட்டானே. கொஞ்சம் எடுத்துன்னு போகிறதுக்குள்ளே மைண்டு தோணுச்சு, டேய் நம்ம விட்டு விட்டா நாளைக்கு போலீஸ் என்னை எங்கேயோ பிடிச்சான்னா, இந்த பிராமணனை கொண்டா நிறுத்தினா, இவனை நீ பார்த்து இவன் தான் திருடுனான்னு சொன்னால் என்னுடைய ஜீவனே போயிடும். அப்போது இவனை சும்மா வைக்கப்படாது அப்படின்னு ஆரம்பித்து கொல்லத்துக்கு வரான். அப்போது அதை பிடுங்கி குத்துறான். இந்த குத்தின உடனே ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறது தெரியுமா? தற்காப்புக்குத்தான் அவன் குத்தினான், அவன் தப்பு பண்ணுறேன், அதனால் அவனுக்கு இல்லையே சொல்கிறான். அப்போ என்னாச்சு? மனசா அவன் ஜெயலை, இவனை கொல்லணும் நினைச்சு ஜெயலை, அவன் கொல்லணும் நினைச்சு குத்துறான். அப்போ மனசுக்கு சம்பந்தம் இருந்தால்தான் பாக்கியமான லௌகிக விவகாரங்களிலேயே மனசுக்கு சம்பந்தம் இருந்தால் தான் செய்தது செய்ததாகுங்கிறான். இல்லைன்னா செய்தது செய்தது அல்லாங்கிறான். சரீரத்தினாலேயோ கையினாலேயோ இல்லையே சொல்கிறான். இது இந்த தாற்பயம் எதுக்கு வந்தது? எதெல்லாம் மனசோட நீ சேரையோ மனசு தான் உனக்கு எல்லாத்துக்கும் காரணம். மனநேவ மனுஷானாம் காரணம் பந்த மோட்சயோ. எத்தனை இடத்துல எழுத்து சொல்றான்? மனுஷானாம், மனிதர்களுடைய மனம்தான் அவனை கட்டி போடுறதும் அவனை விடுவிக்கிறதும். இப்போ மனசு தான் காரணம் சொன்னாலே தவிர கயிறை கட்டி போட்ட நான் கட்டுப்பட்டு இருக்கேன் அவன். நான் என்ன பண்ணுறது? இத்தனை பேருக்கும் கட்டுப்பட்டு இருக்கேன் இல்லை, நான் ஃப்ரீயாக இருக்கேன்றான். அந்த ஃப்ரீ கட்டுப்பாடு ரெண்டும் இது மனசு தான் வருது. நான் பல பேருடைய இதில் இந்த ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு அவளுக்கு அனுகுணமாக இருந்தது, அவளுடைய ஆர்டரை ஒபே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான். நான் கட்டுப்பட்டு இருக்கேன் இவாளுக்காக. நான் கயர் இல்லை, அது மனசு தான் நினைக்கிறது. அவள் ஒன்றும் இந்த கட்டளை என் மனசு நினைக்கிறது. நான் இந்த சமுதாய இந்த இதெல்லாம் நடத்துகிற அந்த இடமான மாதிரி நான் கட்டுப்பட்டு இருக்கேன் அப்படின்னு மனசு நினைக்கிறது. ஆனால் என்ன ஒன்றும் கட்டுப்பாடு பண்ணலேவா. அப்போ என் மனசு தான் தானாக நான் கட்டுப்பட்டு இருக்கேன்னு நினைக்கிறதே தவிர மனசனுடைய எண்ணம் தான் அது. அதே சமயத்தில் எனக்கு இவாளன்னு உனக்கு இல்லை, நான் ஃப்ரீ அப்படிங்கிறான். ஆனால் இவாள் ஆருக்கு நான் கட்டுப்படாத இருக்கேன்னு மனசு நினைக்கிறது. அந்த நினைப்பு மனசு தான். அப்போ கட்டுப்பட்டு இருக்கேன், விடுபட்டு இருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் மனசு நினைச்சா தான் கரெக்டே தவிர வேற வழியில் இல்லை. அப்போ மனசு தான் சர்வத்திர விவகாரத்திலேயே, இது லோக விவகாரத்திலேயே அப்படிதான் வருது. எப்படி நீ உன் சொல்லுவே பாரு, ஐயோ நான் மனசார சொல்றேன் கேட்டுப்போங்க, எனக்கு அப்போ ஒன்றும் தெரியலடா, நான் தெரிஞ்சு உனக்கு பண்ணலை அப்படிங்கிறான். அவன் விவகாரத்திலே இருக்கு. ஐயோ நான் உனக்கு தெரிஞ்சு தப்பு பண்ணலை, ஏதோ நடந்து கொடுத்து மனசு அதில் இல்லைன்னு சொல்கிறான். இன்னொன்று நான் மனசோடு தான் உனக்கு எல்லாம் சொல்கிறேன்றான். அப்போ இந்த மனசு தான் உனக்கு பண்ணினேன்னு சொல்கிறதுங்கிறது விவகாரம் வரைக்கும் வந்துருக்கு. நாம் கலோக்கியல் லாங்குவேஜில் பேசி இருக்கிற போதே ஒன்று. ரெண்டாவது, இது ஏன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், நீ ஒன்று புரிஞ்சுக்கணும். நம்முடைய சரீரத்தில் மனசுன்னு ஒன்று இருக்குது. அது 2 நிமிஷம் வியாக்கியானம் பண்ணுவான். மனசு அப்படியே கரைச்சி விட்டு விடும். அப்போ உனக்கு துக்கம் இருக்காது, மோட்சம் கிடைக்கும்பான். ஏன் தெரியுமோ? துக்கத்தை அனுபவிக்கிறது மனசு.
சுகத்தை அனுபவிக்கிறது மனசு. மனசு இருந்தா தானே துக்கம் ஒட்டும். மனசே இல்லைன்னு சொன்னா துக்கமே வராத. அப்போ துக்கம் கலக்காத சுகமானமா துக்கத்துக்கு ஆதாரமான மனசை கரைச்சு விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவளே அது பெரிய விசாரம் பண்றவா இருக்கா பாரு, அவளே சொல்லுவா. ஒண்ணு. ரெண்டாவது, மனசுங்கிறது ஒண்ணு இல்லை. என்னது? ஒண்ணு இல்லை. உன்னுடைய ஆசை அப்பப்போ உதிக்கிறதே இல்லை உன்னோட இடத்துல. அதுக்கு ஒரு இடம் வேணுமே, அதுக்கு மனசுங்கிற. மன்னியதே இது மனஹா, எண்ணுகிறான் என்கிறதுனால மனசுன்னு பேரு. அவன் எண்ணுகிறான் என்கிறதுனால மனசுன்னு ஒரு பேர் இருக்கே தவிர அந்த எண்ணம் தான் மனசு. அது தவிர தனியே ஒரு மனசுன்னு ஒண்ணு இல்லை. இது ஒரு சித்தாந்தம். அப்போ மன்னியதே இது மனஹா, எண்ணுகிறான் என்பதால் மனசுன்னு பேரு. அதுக்கு என்ன சொல்றார்? மனசு என்ன சொல்றது? எண்ண குவியல் மனசு. என்னெல்லாம் மனசுல உதிச்சிருக்கோ ஆசைகள், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், ஈவிரக்கம், இது தயா, சர்வபூதேஷு தயா, சாந்தி, அனசூயா, இதெல்லாம் இருக்கே இல்லையோ. அதே மாதிரி கார்பண்யம், அஸ்பிருகா, குணங்களும் தோஷங்களும் மனசுக்கு இருக்கு. மனசு பாதிக்கிறது. இதுக்கெல்லாம் ஆதாரங்கிறது தான் மனசு. ஆதாரம் கையில் இல்லை மனசுன்னா. இப்போ இதை ரெண்டையும் நீ இல்லைன்னு பண்ணிவிட்டேன்னு வச்சுக்கோ. மனசு இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா உனக்கு கேவலம் சந்தோஷம்தான் இருக்கு. சங்கடத்துக்கு என்ன காரணம்? மனசுல இதெல்லாம் வாரி கூட்டினேன்னா அந்த மனசு அதோட சேர்ந்து இருக்கிற போது அந்த மனசு பலவிதமான விகாரத்தை அடைஞ்சு நமக்கு துக்கத்தை கொடுக்கிறது. அது இல்லைன்னா விகாரம் வராத. குழப்பம் என்ன? அந்த இல்லைன்னா விகாரம் வராத. அப்போ ஒரு சாரார் என்ன சொல்றான்? மனசுன்னு ஒண்ணு இல்லை. உன்னோட உள்ளுல என்னெல்லாம் ஆசை முளைக்கிறதோ அந்த ஆசைக்கு ஆதாரமா மனசை வச்சிருக்க. ஒண்ணு வேணுமேங்கிறதுக்கா அப்படி ஒண்ணு இல்லை. அதெல்லாம் தான் மனஹாங்கிற சப்தத்தினால தெரியுது. ஆகினாலதான் மனோபுத்தி சித்தாகங்காரம் அப்படின்னு நாலும் சேர்ந்து அந்த கரணம்ங்கிறான். அப்போ மனசுங்கிறது அவா சொல்லுவா, வேதாந்திகள் சொல்லுவா, நீ என்ன வேணும்? மனசுல இருக்கிற எண்ணத்தை எல்லாம் கரைச்சு விடு. இது நீ நிறைய தபசு பண்ணி கரைச்சு விடு. அதுக்கப்புறம் மனசே அந்ததாக கரைச்சு விடு. அந்த இந்திரியனே போனா உனக்கு ஒரு துக்கமும் இல்லை. ஆத்தியந்திக துக்க நிவர்த்தி, ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய சர்வ துக்கங்களும் தொடர்ச்சி எடுத்து கேவலம் உனக்கு சந்தோஷம் மட்டும் இருக்கலாம். அப்படி பண்ணணும்னா அந்த மனசுல சந்தோஷம் மட்டும் இருக்கிற ஒரு மனசு வரும். இதெல்லாம் போயிடுது. அப்ப அங்க சந்தோஷம் மட்டுமா இருக்கிறதுனால அங்க மனசே இல்லை. இது இன்னொன்று சேர்ந்தா தானே வரும். இப்படி ஒரு விளக்கம் ஒன்று சொல்லுவா. நிறைய பேர் சொல்லுவா. மனசை பற்றி சொல்லாதவாளே இல்லை. எல்லாத்த விட நான் ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்றேன். ஒரு குழந்தை அதனுடைய சேஷ்டையில இந்த உள்ள ஒன்றும் போலே அது என்ன பண்ணும்? ஏதோ ஒன்று பார்த்தா அது பாட்டில் போகும். மனசுல காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் எல்லாம் அதுக்கு தெரியாது. அது ஒன்றும் தெரியாது. கண்ணு வழியா ஏதோ ஒன்று பார்க்கும். பார்த்த உடனே அந்த மனசு ஆசைப்படும். அது கிடைக்கும். அடுத்த நிமிஷம் அது கிடைக்கலன்னா அழும். கிடைச்சி விட்டா சந்தோஷம் திருது. இது போடுது. இன்னொன்று, மனசு இருக்க எதையும் பார்க்காது. இந்த சின்ன குழந்தை அம்மாட்டே இருக்கும். அம்மா ஏதாவது ஒன்று கொடுத்தா வாங்கிக்கும், இல்லைன்னா பைசா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அப்போ அந்த மனசு தங்கிட்ட உதிக்கிற எண்ணம் இருக்க, அந்த எண்ணம் மனசுல ஜாஸ்தியாக அது வேணும் என்கிற ஆசை வரோது, அது உந்தரோது. அந்த உந்தல்ல நல்லது கெட்டது தெரியாமல் சரீரம் பிரவர்த்திக்கிற போது சரீரத்தை பிரவர்த்தனைக்கு தூண்டி விடுறது மனசு. அதனால் மனசு தான் செய்யுது. அது பிரவர்த்தனது தூண்டி விடலைன்னா இல்லையே. ராத்திரி படுத்துன்னு தூங்குறான். அது தூங்கினா மனசு ஒடுங்கி இருக்கு சரீரத்திலேருந்து. அது சுரூபமா வச்சு சொல்றேன். அணுபரிமாணம் மன அணு அளவுதான் இருக்குன்னு சொல்லுவது. நான் இல்லையே சொல்றேன் இருக்குன்னு சொல்லுவேன். அப்படி ஒரு வழி இருக்கு. அப்போ அந்த மனசு
ஒரு பக்கம் ஒதுங்கி இருக்கு, செயல்படாது இருக்கு. மனசு செயல்படாது இருக்குன்னா அங்கே ஒரு நிரம்புக்குள்ளே போய் ஒளிஞ்சு நிறுத்தும் அப்படின்னு நமக்கு புரியுற மாதிரி சொல்லுவாங்க. போட்டுருக்குன்னா அது வேலை செய்யாது. நீ ஒன்று வச்சுக்கோ, மனசுல இருக்கிற எண்ணம் இருக்க, அந்த எண்ணத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக அந்த மனசு இந்திரியங்களை தூண்டி விட்டு அதை வேலை செய்ய வச்சு அதனால அந்த மனசை அனுபவிக்கிறது. அப்படிதான் நீ வெளியில் எங்கே ஏதோ ஒன்று பார்க்கணும்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோ, இப்படி கண்ணால் பார்த்தா ஒரு விஷயம் தெரிஞ்சு கொடுத்து மறுபடியும் ஒருக்கா பார்த்தா தேவையில்லைன்னா உடனே மனசு ஆர்டர் போடும், உடனே அதை பார்க்க சொல்லு. அது மாதிரி வாசனை செம்பப்பூருக்கு மனம் தோணித்து உடனே என்ன பண்ணும், அது மனசு அது அங்கே போய் ஏறி எடுக்கிறதுக்கு ஆர்டர் போடும். இன்னும் அவன் ஏதோ ஒன்று சொன்னால் அது நன்னா இருந்தது, மறுபடியும் அவன் சொல்கிறதுக்கு ஆர்டர் போடும். அவன் கட்டின்ற வேஷ்டி நன்னா இருக்குது, அது மனம்னா ஆர்டர் போடும், கொண்டு வாங்கிட்டு வரும். அது இப்படி கட்டியிருந்தா இப்படி எல்லாம் மனசு வெளியில் இருக்கிற இந்திரியங்கள் வழியாக வெளியில் வருது. சற்றுரேந்திரியம் வழியாகவும் சோத்திரேந்திரியம் வழியாகவும் எல்லா இடத்துலையும் வெளியில் வருது. வெளியில் வந்து பதார்த்தத்தை பார்க்கறது, உடனே கிடைக்கிறதுக்கு ஆர்டர் போடுறது கர்மேந்திரியத்தை. மூக்கு கிரானேந்திரியம் அது போல, அதே மாதிரி நாக்கு அப்படிதான். அப்போ என்னாச்சு, இந்திரியங்கள் வாயிலாக மனசு வெளியில் இருக்கக்கூடிய பதார்த்தங்களை கர்மேந்திரம் வழியா அடைவிச்சு அது சந்தோஷப்படுது, அது துக்கம் படுறது. இது அப்போ அந்த மனசே தான் துக்கத்தை வரவழைச்சுக்கிறது, இது சந்தோஷத்தை வரவழைச்சு. அப்போ மனசு தான் காரணம். இது பந்த மோட்ச காரணம் இது மனசு தான். இன்னொருத்தர் சொல்லுவது, ராத்திரி படுத்துருக்கா இல்லையா, அந்த மனசு வேலையே செய்யலை. அது இல்லையே, அது தூங்குறது, நீ ஒன்றும் வேலையே செய்யலை. ஆனால் இந்த இந்திரியங்கள் இருக்க, அது கனவு காணுற போது இங்கிருந்து அயோத்தியில் மோடி வரா, நான் போகலான்னு இருக்கேன், அதனால் ரிசர்வ் பண்ணியிருக்கேன், நான் போகிறேன் அப்படின்னு இவன் போகிற மாதிரி பார்க்குறான். மோடிட்டு பேசுகிற மாதிரி இருக்கான், அங்கே வர மாதிரி இருக்கான், அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்படியெல்லாம் பார்க்கும்போது அவன் ஏதோ பிரசாதம் கொடுக்குறான், பிரசாதம் கொடுத்து சாப்பிட்றான். சாப்பிட்டு வெளியில் வந்தால் வர முடியல, இன்னும் நான் தண்ணி விட்டுட்டு போய் அது எழுந்திருக்கிறான், கரும்பு அதில் கட்டாயிடுது. அப்போ இது வரைக்கும் அந்த எல்லா இந்திரியங்களும் வேலை செய்கிற மாதிரி, எல்லாத்தையும் அனுபவித்த மாதிரி எத்தனையும் இருக்கு, அத்தனையும் பொய். ஏன்னா இந்த மனசு ஒன்றும் பார்க்கல, இதுகளுக்கு ஆர்டர் போடலை, இது அங்கேயே உட்காந்துருக்கு, தூங்கிட்டு இருக்கா. அப்போ என்னாச்சு, மனசு தான் பிரபஞ்சத்தையே கிரியேட் பண்ணுறது, ஒன்றுமே இல்லாத எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறது. அது மனசு எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறது. இதுகள் வேலையால் இல்லைன்னா கூட அது கிரியேட் பண்ணுறது. அப்போ மனசைவ இது கிருதம் பாபம் சரீர கிருதம் அப்படி சொல்லியிருக்கு. அதுதான் நாம் புரிஞ்சுக்கணும். நமக்கு இருக்கிற சுகதுக்கங்கள்லாம் நம்ம சேர்றதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, மனசு ஒவ்வொரு சுகத்தையும் துக்கத்தையும் வாழ்ந்து வந்தது. இது நம்மள்கிட்ட துக்கம் வரலை, நாம மனசு வழியா ஒவ்வொரு துக்கத்தையும் எழுத்துக்கிறோம். நம்மள்கிட்ட சுகம் வரலை, நாம் மனசு வழியா ஒவ்வொன்றும் எழுத்துக்கிறோம். செய்யறது பூரா மனசு. இருக்கிற திருடன் ஆறு அதுதான். அப்போ அதுதான் மனையேவ மனுஷியானாம் காரணம். பந்தம் மோட்சங்கள் 2 சப்தம் என்ன தெரியுமோ, கட்டுப்பட்டு துக்கத்தை உண்டு பண்ணுறதுக்கோ விடுதலையாக சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கோ காரணம் இது மனசு. ஆனால் அந்த மனசுக்கு ஒரு பெரிய ஸ்தானம் இருக்கு. இதில் ஆமாம், அதை வச்சுட்டு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை சாஸ்திரங்களும் வெளிவந்திருக்கு. அது ஒன்று இல்லைன்னா இந்த சிந்தனையே இருக்காது. மனசு சிந்தனை பண்ணி விசாரதாரையில தான் ஒன்னொன்றே ஊடுருவி நம்ம பண்ணுறோமே, அதுதான் மனசுடைய வேலை. மனசு இல்லைன்னா ஒன்றும் இல்லை. சின்ன குழந்தைகிட்ட எப்படி நான் சொன்னது எப்படி அப்படி சொன்னால் அது ஏறுமா? ஏறாது, வாங்கிக்கவும் செய்யாது. அப்போ விசாரதாரை உன்னை பற்றின சிந்தனையிலே ஊடுருவி இருக்கணும்னா அந்த மனசுக்கு நல்ல திடதை இருக்கணும். மனசு தான் பண்ணுறது. அதனால் மனசு தான் துக்கத்தை கொடுக்கணும். ஏனேவ ஆலிங்கிதான். நீ இப்படி நினச்சிப்பாரு. நான் இப்போ 2 தான் சொன்னேன் இல்லையா, சுபாகத்தில் 3 சொல்லுவேன். அம்மா அம்மா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆலிங்கனம் பண்ணிக்கிறான் இல்லையா. உடனே பொண்டாட்டி சாயந்தரம் ராத்திரி ஆனால் கதவெல்லாம் சாத்துக்கிட்டு ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். பொண்ணு காத்தாலும் இன்னொன்று என்னடி எவ்வளோ அழகா இருக்கடி அப்படிங்கிறான், இப்படி பிடிக்கிறான். சரியா? இந்த 3 வித்தியாசம் இல்லையோ, அது எப்படி ஒன்றுன்னு நினைப்பேன். என்னடா அது இப்படி தப்பு பண்ணி விட்டேன்னு நினைக்க முடியாது. இது பண்ணலையா? இல்லை நீ கட்டியிருந்தே, அது எப்படி எப்படின்னா அந்த கட்டின்ற விஷயம் இல்லை, என் மனசு. ஆமாம், இது அல்லாத இன்னொரு லௌகிகமாக ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன்.
யஜ்ஞே விவாகே வியசனே வனேச்ச. இது நேரமானாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுறது, வரவு தானே சொல்கிறேன். நான் எல்லாரும் கட் பண்ணிட்டு போகுது. அதாவது இதுக்கு போகிறார் ராமர், வனவாசத்துக்கு போகிறார். வனவாசத்துக்கு போன உடனே அவள் தேரில் வரா, அது சீதை. அப்போது அவன் ஊங்கட்டு இருக்கு, அதாவது இப்படி போட்டு பட, அது 2 விதம். ஆமாம் ஆமாம், அது 2 விதம். அந்த ராஜ ஸ்திரீகள்லாம் யாரும் பார்க்கக்கூடாது, போட்டுக்கணும், அது யாரும் பார்க்கக்கூடாது. அப்போ அப்படி போட்டுருக்கா, இப்படி இல்லையா, இப்படி. இப்போ இவர் சொல்கிறார் யார், ராமன், நீ காட்டுக்கு வர, அதை எடுத்து விடு, எல்லாரும் உன்னை பார்க்கட்டும்னா. அது ஆமாம், நீ இது போட்டுருக்காத, நீ ராணி தான், இப்போது எடுத்து விடுவது அவசியம் இல்லை, எல்லாரும் உன்னை பார்க்கட்டும், எதிர்பார்த்துன்னு இருக்காங்க. ஒரு பொண்டாட்டி எல்லாரும் பார்க்கட்டும்னு சொல்லுவாளா, அங்கே என்ன தாத்பரியம்? அதுக்காக சொல்கிறார், நீ இப்படி பார்க்கட்டும்னு சொன்னியே தப்பு இல்லையா? இது பார்க்கட்டும்னு சொன்னியே தப்பு இல்லையா? இல்லை, யாகத்தில் துக்கத்தில் இருக்கிற போதோ காட்டில் இருக்கிற போதோ அதெல்லாம் அவளோட பார்க்கவோ தொடவோ செய்தா அது தப்பில்லை அப்படின்னு ஒரு யஜ்ஞே விவாகே வியசனே வனேச்ச. யஜ்ஞத்திலேயோ விவாகத்திலேயோ வியசனத்திலேயோ வனத்திலேயோ இப்படியெல்லாம் நடந்தால் அது தப்பாகாதுன்னு. அந்த வியசனத்திலே இருக்காவா, துக்கப்பட்டு இருக்கா, அந்த சமயத்தில் பார்த்தா உனக்கு தப்பு இல்லை, அதனால் பார்க்கலான்னா. கல்யாணத்தில் நீ பார்த்தா நாங்கள் ஒரு 5-6 பேர் தான் உட்காந்து, இப்போ ஒரு 5-6 பேர் கூட 2 பேர் தான் இருப்போம், அங்கே ஒரு பார்த்தேன் இங்கே ஒருத்தர் இருப்போம் அது. ஆனால் அத்தனை பேரும் அலங்காரம் பண்ணிட்டு வந்திருக்கா, எல்லாம் பார்க்குறா, என்னடா பார்க்குறேன் கண்ணை குத்துன்னு சொல்ல முடியுமோ? தப்பு இல்லை. யாகத்தில் அவன் சங்கல்பம் பண்ணியிருக்கா, அவன் இருக்கிறான், அவளை பார்த்தேன்னா அங்கேயே படுத்து விடுவன், அவ்வளவு நன்னா இருக்கு, பார்த்துக்கிட்டே இருந்தா. இப்போ யஜ்ஞத்தில் அவளை பார்த்தா தப்பு இல்லை, விவாகத்தில் அவளை விவாகத்தில் பார்க்குறாடி, அந்த என்ன அந்த 9 கதிரம் கட்டி இந்த வா சொன்னால் அப்படி அலங்காரம் பண்ணிட்டு வர்றது பார்த்தா நன்னா இருக்கா இல்லையோ? அப்போ நீ நன்னா இருக்கா பார்த்தாலும் அது தப்பு இல்லை. இது யஜ்ஞே விவாகே வியசனே, துக்கம் இந்த இடத்துல துக்கப்படுவது, என்னம்மா இப்படி ஆயிடுச்சு, நான் பார்க்கலான்னு வந்தே நான் போவேனே. வனே காட்டில் எங்கேயோ போயிட்டு இருக்கா, இன்னும் எங்கடி போகிறேன் அப்படின்னா. அப்போ இதுல எல்லாம் பார்த்தா தப்பு இல்லைன்னு. அப்போ பார்த்தா தப்பு இல்லைன்னு ஏன் வந்தது? மனசு தான் காரணம். அந்த 4 இடத்துல அனுதாபமாக பார்க்கணும். இது யாகத்தில் அவன் நடத்துகிறா பெரிய தர்மிஷ்டைன்னு பார்க்கறது, வியசனத்தில் ஐயோ துக்கப்பட்டிருக்காளேன்னு பார்க்கறது, காட்டில் தனியே இருக்காளே அவளுக்கு யாருமே இல்லையேன்னு பார்க்கறது, விவாகத்தில் எல்லாரும் இருந்துருக்கா இல்லை. அப்போ இந்தியெல்லாம் மனசு தப்பு பண்ணலை இல்லை, இந்தியெல்லாம் மனசு. நான் இன்னொன்று சொல்கிறேன் பாரு, எங்கேயோ ஒரு பொண்ணு ஒருத்தி போயின்னு இருக்கா, ஒரு அம்மா போகிறது, அடுத்த காலை வச்சா விழுவழுத்தோன்னா கையை பிடிச்சி அப்படி இழுத்தேன்னா அவள் அதை பார்த்த உடனே என்னுடைய மனசு இவன் இழுத்தது தப்பில்லை அப்படின்னு மனசு நினைக்கும். இவன் இழுத்தது அந்த மனசு எப்படி நினைக்கும், ஐயோ நான் காப்பாற்றினேன், அது நானும் பிடிச்சி இழுத்தேன்னா அந்த எண்ணத்தில் இழுக்கலை, அப்போ மனசு தப்பு பண்ணலை. இதே சும்மா போயிட்டே இருக்கு பாரு, கையை பிடிச்சிரு என்னடா இருக்கிறேன் கண்ணத்தில் இருந்தாங்க, வித்தியாசம் இல்லையா? அப்போது ஒருத்தரை காப்பாற்றுறதுக்காக, ஒரு பொம்மை நாட்டியை காப்பாற்றுறதுக்காக ஒரு நல்ல யௌவனஸ்திலே இருக்கக்கூடிய ஒரு புருஷன், யௌவனமாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தான்னா அவள் அனுப்பேன், எதுக்கு இழுத்த அதை பாரு கீழே பாம்பு அப்படின்னா, நல்ல காலம் நீ பண்ணி ரொம்ப சந்தோஷம் அப்படியே அவளும் தட்டி கொடுப்பாள் இல்லையோ? அப்போ அது அங்கெல்லாம் மனசு தான். அந்த மனசு நீ ஒன்று கவனிச்சு பாரு, அவளை எங்கேயோ கீழே விழ போகிறா எடுக்கிறேன்னா அவளுடைய நினப்பு பூரா அங்கேயே இருக்கும், அவளை எப்படியாவது கொண்டு வரணுமே இருக்குமே தவிர அவளோட மூஞ்சி எல்லாம் பார்த்து கொஞ்சிக்கிட்டு இருக்க முடியுமோடி, அது போகாது. அப்போ அங்கே அதனால் விவகாரத்திலேயே காட்டில் இருக்கா. உடனே போனா திரௌபதி, எல்லாரும் கேள்வி கேட்டா, காட்டில் இருக்கா திரௌபதி, காட்டில் இருக்கா சீதை, காட்டில் இருக்கா. அப்படியே போனான் சீதை, பார்த்தோன்னே ஓ இதான் சீதை இருக்காளே, இந்த என்ன பார்த்தா தப்பு இல்லை, அவள் கஷ்டத்தில் இருக்கா.
அதனால் அங்கே போன உடனே ப்ரெசன்டேஷனே மாறும், மனசுடைய தரமும் மாறும். அப்போ மனசு தான் எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணுறது. எது ரைட், எது தப்பு, எது தேவையில்லை, எது கூடாது நிர்ணயம் பண்ணுறது எது. அதுபோல் ஆம்படாம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் உடுத்தல் பண்ணியிருக்காங்கன்னா, அவள் பொண்டாட்டி நான் சுதந்திரமாக நன்னா இருக்கேன், என் ஆம்படையா நன்னா வச்சுருக்கேன், ஒரு அப்படி நெருங்கி நில்லுன்னு சொல்ல மாட்டார், அது தள்ளி நில்லுன்னு சொல்ல மாட்டார், அப்பேற்பட்டவர் அப்படிங்கிறான். இப்போ எப்படி அவர் ஃப்ரீயாக இருக்கா இல்லையா? அப்புறம் இன்னொன்று வந்தா அதெல்லாம் அவரெல்லாம் போகிச்சுப்பார், அதெல்லாம் எனக்கு தெரியாது அங்கே போ அப்படின்னா. இப்போ நமக்கே தெரியும் இந்த ப்ரெசன்டேஷன்லேருந்து அவள் சுதந்திரமாக இல்லை, அவள் அசுதந்திரமாக இருக்கா, கட்டுப்பாடில் கஷ்டப்படுறா, அவள் கட்டுப்பாடே இல்லாததான் சந்தோஷம் இருக்கா தெரியுது. அப்போ மனசு தான் பிரபஞ்சமே, இந்த லோகமே என்னது மனசு தான். இல்லாத விஷயங்கள்ல எல்லாம் போட நீ கனவு காண்றே நீ கவனிச்சிருக்கோ, அந்த உனக்கு வரதோ வரலையோ தெரியாது, ஆனால் 170 பேர் கனவு உண்டு, ஒரு கனவு இல்லாத இருக்காது. அப்படி கனவு காணாதவா 170 பேர் உண்டு. என்னைக்காவது அந்த கனவெல்லாம் நாம் நினைச்ச மாதிரி இருக்காது, என்னெல்லாமோ இருக்கும், ஆறெல்லாமோ வருவா, என்னெல்லாமோ நடக்கும், இல்லாததெல்லாம் கனவில் பார்ப்போம். இப்படி பார்க்குறோம், ஒரு பிரபஞ்சத்தையே பார்க்குறோம் நடந்து போகிற மாதிரி. அப்படி எல்லாம் பார்க்குற போது இந்த மனசு பார்த்துட்டு இருக்க இதெல்லாம். அதனால் மனசு தானாகவே சிருஷ்டி பண்ணுறது. இது எப்படி நீ சொன்னாங்க இதுக்கெல்லாம் ஆர்டர் போடலை இல்லையா, பின்ன எப்படி நடக்கிறதுன்னா அந்த மனசு இருக்க ஏற்கனவே பழகினதை அப்படியே நினச்சி பார்க்குறது, அசை போடுறது, அது தானாக வேலை செய்யறது. கையும் காலங்கள்லாம் தூங்குறது, மனசுல இருக்கிறதா வெளிப்படுறது இதில் கனவுல. அதனால தான் அது பொய்ங்கிறான். கனவுன்னா என்னது? பொய், இல்லை, இல்லாதது, ஏற்கனவே பழகிருந்த போட்டு ஒரு வேலையும் இல்லை. அதனால் மனசு நினைக்கிறது பொய்ங்கிறான். அதனால் இந்த மனசு இருக்க அதுதான் நமக்கு எல்லாம் பண்ணுறதுங்கிறத பெரிய சாஸ்திர ஞானத்தை போய் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. நம்முடைய நடைமுறையிலேயே இது மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். மனசு தப்பு பண்ணால் மனசு நல்லது பண்ணால் மனசு. இப்போ மனசைவ கிருதம் பாபம் மனசுனால பண்ணால் தான் அது பாபமே தவிர சரீரத்தினால பண்ணால் அது பாபமாக இருக்காது. ஏனைவ ஆலிங்கிதா காந்தா தேனைவ ஆலிங்கிதா சுதா அப்படின்னு சின்ன திருஷ்டாந்தத்தில் நமக்கு அப்படியே ஒரு விளக்கத்தை கொடுக்குறான் இல்லையோ.